யாருமே குறை சொன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்களே தவிர, அத உணர்ந்து பார்க்குறவன் முன்னேறிடுவான். அது உணர்ந்து பார்க்கும்போது வடிவேலு வந்து பின்னடைவு வந்தது. அது யார் அவருக்கு சொல்றது? தன்னுடைய தவறுகளை எவன் ஒருவன் வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி, ஓஹோ! தவறாகி போச்சோ! அப்படின்னு யோசிக்கிறானோ அவன் முன்னேற போறான். தவறு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கவன் முன்னேறாம இருப்பான் அப்படியே. அதே லெவல்ல. அதே வேலைக்காரனா கடைசி வரைக்கும் இருப்பான். சமயக்காரன் என்னவோ ஒண்ணா இருப்பான். நாட் தட் ஐ வாண்ட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் அவங்கள அவமரியாதை பண்ணல நானு. நீ வந்து முன்னேறி வரணும்னா, ஒருத்தன் குறை சொன்னான்னா, நீ வந்து காது குடுத்து கேளுடா. அப்ப நீ வந்து உடனே ஒத்துக்காத. அவனோட ஆர்கியூ பண்ணாத. நீ உட்கார்ந்து யோசி. பாத்ரூம்ல இருக்கியா? இங்க உட்கார. உட்கார்ந்து யோசி. தப்பாகி போச்சு அப்படின்னா நம்ம மாறணுமோ? அதாவது நீ வந்து வாழ்றது ஒரு 10, 30, 50 பேரோட. ஸோ மக்களோட வாழ்றபோது, மக்களுடைய டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு நீ பண்ணணுமே தவிர, உனக்கு தெரிஞ்சே பண்ணிட்டு நானே பெரிய புடுங்கி டைரக்ட் நீ என்னத்த பண்ணுவ நீ? ஒண்ணும் பண்ண முடியாது. எவன் ஒருத்தன் குறைய வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு சொன்னது தப்பு, விமர்சனம் தப்பு அது சொல்றான்னா, அவன் வந்து மனுஷன்ல சேர்த்து இல்ல. அவன் அறிவு இல்ல. அவனுக்கு இல்ல. அடுத்தவங்களையும் முன்னேற விட மாட்டான்.